பாஜகவோட எல்லா பொறுப்புகளில் இருந்தும் நிரந்தரமாக அண்ணாமலையை நீக்குவதான முடிவு, அதையொட்டித்தான் துரைமுருகனுடைய வீட்டில் ஈடியை வச்சு ரெய்டு நடத்தி இருக்கிறது பாஜக அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நீ என்னடா பைத்தியத்துக்காரத்தனமாக பேசுகிற, துரைமுருகன் திமுககாரர், துரைமுருகன் வீட்டில் ரெய்டு விட்டு அண்ணாமலையை எப்படிடா பதவியை நீக்கம் செய்கிறது? அங்கே தான் ஒரு செய்தி. சில தினங்களுக்கு முன்பு தமிழிசை சவுந்தரராஜனும் ஜே.பி. நட்டாவும் கலந்து பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளால் தமிழக பாஜக எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பதை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். முடிவில் அண்ணாமலையை எல்லா விதமான பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்குவதாக முடிவு செய்திருக்கிறார்கள் பாஜகவினுடைய தலைமை. மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியும், திமுகவினுடைய துரைமுருகன் அவர்களுடைய வீட்டில் இடி ரெய்டு நடத்தியிருக்கிறாங்க. ரெய்டு நடத்துனதுக்கப்புறம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1.5 கிலோ அரிசியும் ஒரு 2 கிலோ பருப்பும் கிடச்சிருக்கதா சொல்லப்படி, மற்றபடி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் துரைமுருகன் வீட்டில் எதுக்காக இந்த ரெய்டு நடத்துகிறாங்க? இப்போ பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வருடத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கவிருக்கு. அப்போ தேர்தல் நடக்கும்போது திமுக வீட்டில் ரெய்டு, திமுக பிரமுகர்களுடைய வீட்டில் ரெய்டு இப்படின்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில் திமுக அப்போ சிக்கலாக அவ்வளோ பெரிய மோசமான கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பாஜக போலியாக உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறதுக்காக ஒன்று. ஏன்னா 11 வருஷமாக பாஜக தான் ஆட்சி பொறுப்பில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய யாரையாவது ஊழல் வழக்கில் தூக்கி உள்ளே போட முடிஞ்சிருக்கா? இல்லை நிரூபிக்க முடிஞ்சிருக்கா? கிடையாது இல்லையா? அது நமக்கு தெரியும். இப்போது துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடத்துனதுக்கு பின்னாடி 2 காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2019 இதே மாதிரி துரைமுருகன் வீட்டில் ஒரு ரெய்டு நடத்துகிறாங்க. அப்போது பேரம் பேசப்பட்டதுன்னு சொல்லப்படுறாங்க. துரைமுருகனை நீ திமுகவிலேருந்து விலகிறு, பாஜகவுக்கு வந்துரு, இல்லை தனி கட்சி ஆரம்பி, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. துரைமுருகன் அதுக்கு ஒத்துக்கலை. இப்போ மீண்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி கட்சியிலிருந்து விலகிறு. அப்போ திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் கட்சியை விட்டு விலகினார் அப்படின்னா திமுகவை ஈஸியாக பலமிழக்க செய்ய முடியும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய திட்டம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இது நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவெல்லாம் அல்ல, அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், அவர் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜக பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க வேற. ஆனால் பாஜகவுக்குள்ளே இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன்லேருந்து தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து எல்லாருமே ஒரு பட்டியலோடு டெல்லிக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சாட்டையடி நாடகத்தை அண்ணாமலை அரங்கேற்றியது தெரியும். முதல்ல எந்த சாட்டையை கொண்டு வந்தார், பிறகு பூ போல இருக்கணுங்கிறதுக்காக எந்த சாட்டை எடுத்துக்கிட்டாருங்கிறோட சமூக வலைதளங்களில் வந்தது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலையை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை பார்த்தெல்லாம் கேட்டாங்க, எப்பா ராகவன் ஒருத்தன் என்ன பண்ணான், பூஜை அறையில் என்ன பண்ணான் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நேரத்தில் நீ சாட்டை அடிக்கலை. மதுவந்தியினுடைய பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது அப்படின்னு தெரியும், அப்போ நீ சாட்டை அடிக்கலை. கமலாலயத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும், அப்போ கூட நீ சாட்டை அடிக்கலை. இதெல்லாம் இந்த நாடகம்லாம் எதுக்கப்பா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கொதித்தெழுந்த நிகழ்வெல்லாம் பார்த்தோம். ஏன்னா ஒரு பெரும் நாடகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த நாடகத்தை நிகழ்த்துறது மூலமாக ஒரு சின்ன கேப் இருந்தது அண்ணாமலைக்கு. ஏன்னா லண்டனில் ஏதோ 20,000 புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆள் இல்லையா, ஏதோ போனார் வந்தார், நான் இன்னமும் இருக்கிறேங்கிற காட்டுக்காக ஒரு ட்ராமா காட்டி ஏதாவது மக்கள் மத்தியில் போய் சேரலான்னு போட்ட அந்த நாடகம் தமிழ்நாட்டு பாஜகவை மிகப்பெரிய அளவில் வீழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் இன்றைக்கு பாஜகவினுடைய மேலிடத்திற்கு சென்றிருக்கிறது. இது மட்டும் இல்லை, அண்ணாமலை மீது 10,000 கோடி ரூபாய் ஊழல், அதாவது எந்த பொறுப்பிலையும் இல்லாத ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் 10,000 கோடிக்கும் அதிகமான ஊழல் செய்திருப்பதாக இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வந்திருக்கிறது. அவருடைய சொந்தக்காரராக இருக்கிறவங்க எல்லாம் சட்டவிரோதமாக குவாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆருத்ரா வழக்கு, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை, இதுக்கெல்லாம் பின்னாடி அண்ணாமலையினுடைய ஏதோ ஒரு விதத்தில் அண்ணாமலையினுடைய கைகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இன்றைக்கு இருக்கிறது இல்லையா? இப்போ ஆருத்ரா விஷயம் எடுத்திங்கன்னா ஆர்கே சுரேஷ் யார் அப்படிங்கிறது தெரியும், எதுக்கு ஓடுனா அப்படிங்கிறது தெரியும், ஆர்கே சுரேஷுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாமே இதெல்லாம் தமிழ்நாட்டில் சின்ன குழந்தைகள் கூட சொல்கிற விஷயம். அப்போது
ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் சேதத்தை அண்ணாமலை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆதாரத்தோடு டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதான். இப்போ குவாரிகள் கட்டுப்பாடு யாருடைய கையில் இருக்குது? துரைமுருகன் கையில் இருக்குது. சட்டவிரோதமாக குவாரிகள் நடத்தி பல கோடிகள், அதாவது 300 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறது யார்? அண்ணாமலையினுடைய சொந்தக்காரர். அப்போ இதனுடைய தரவுகள் எல்லாம் தேவைப்படுது. தரவுகளை வச்சுட்டு தானே நீ இது பண்ணுறதுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைமை பொறுப்பில் இருந்தியா? சரி, நீ பணத்தை அடித்த பரவாயில்ல, பாஜகக்காரன் எல்லாம் தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் கட்சி வளரலையே, அது கூட பண்ணலையே, கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கே, என்ன பண்ணுறது? எலெக்ஷன் வேறு நெருங்க போகுது, நீ வேற தலைமை பொறுப்பில் இருந்தால் அதிமுக கூட்டணி வைக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அதிமுக கூட்டணி இல்லைன்னா இங்கே ஒத்த ஓட்டு பாஜக தான், அதுதான் நிலைமை. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாமே சேர்ந்து பாஜகவுடைய மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணாமலையை ஓரங்கட்டுவதற்கு திட்டம் போட்டிருக்கிறார்கள். அது விரைவில் செயல்படப்படுத்தவிருக்கிறது. திரும்பவும் அவர் லண்டனோ இல்லை ஆப்பிரிக்காவோ இல்லை அட்லாண்டிக்காவோ எங்கே போகிறான்னு தெரியல, எங்கேயாவது போயிட வேண்டியதான். அவர் ஏறத்தாழ அவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் பாஜக முற்றுப்புள்ளி வைக்க போகிறது அப்படிங்கிறதான் இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல். மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறை உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூடுதலாக பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் வாங்கினதை அண்ணாமலை நாங்கள் வளர்ந்துருக்கிறோன்னு சொன்னாங்க. எப்படி வளர்ந்த? சரத்குமாருடைய ஒரு சாதி கட்சியை உன்னோட சேர்த்துக்கிட்டேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதி அமைப்புகளை உன் கட்சிக்குள்ளே கொண்டு வந்த, இப்படித்தானே உன்னுடைய வாக்கு வங்கியை நீ அதிகரித்துக்கிட்ட. அதானே நடந்தது. மற்றபடி உன் கட்சிக்குன்னு வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறதா? இல்லை. நீ என்னெல்லாமோ பண்ண, இதெல்லாம் என்ன ஒரு வேல் யாத்திரை நடத்தின, அது தெரியும் மக்களுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவிற்கு கடவுள் நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு. ஆனால் போலி கடவுள் நம்பிக்கையாளர்களை அவர்கள் சரியாக கண்டுபிடிப்பாங்க இல்லையா? இன்னொரு மதத்தை சார்ந்தவனுடைய மசூதியை இடிக்கிறவன் உண்மையான பக்தனாக இருக்க முடியுமா? கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருக்க முடியுமா? அந்த சித்தாந்தத்தை யாராவது நம்புவாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அதை நம்ப மாட்டாங்க. அதை தெளிவாக சொன்னாங்க. அதனால தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையினுடைய ஒவ்வொரு நாடகமும் இன்றைக்கி அம்பலப்பட்டு நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நேற்றுக்கு ரெய்டு நடந்தது. ரெய்டு நடக்கும்போது தமிழ் மக்கள் என்ன பேசிட்டாங்க? எல்லாருமே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, பிஜேபிக்காரன் என்ன பண்ணுவான்? இதுக்கு தான் பண்ணுவான். அவன் மிரட்டுறதுக்கும் அவனுக்கு ஏதாவது வேலை நடக்கணும்னா அவன் இந்த மாதிரி ரெய்டு பண்ணுவான். மற்றபடி அவன் ரெய்டு பண்ணுறதுல யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களா? எத்தனை வழக்குகள் இங்கே கோர்ட்டுக்கு போய் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க? ஒன்றுமே கிடையாது இல்லையா? இன்றைக்கி 11 வருஷமாக மோடி கையில் ஈடி இருக்குது. எத்தனை எதிர்க்கட்சி 100% எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களையும் தானே ரெய்டு விடுறாங்க. இவங்க கட்சியில் உள்ள யாரையும் போகலையே. குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன், உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரரை மாதிரி 2வது இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய அதானி, அவன் மீது அவ்வளோ பெரிய முறைகேடு வழக்குகளெல்லாம் பட்டியலிட்டுட்டே போகலாம் இல்லையா? அவ்வளோ பெரிய வழக்குகள் இருக்குது. ஒரு நாளை ஈடி போய் எட்டி பார்த்துருப்பாரு, எதுவுமே இல்லையே. அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜக ஒத்த ஓட்டு பாஜக என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் பகிர்ந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.